இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் சேரி ரேடிஷ், அதாவது சேரி முள்ளங்கி. இது வந்து சின்ன சின்ன முள்ளங்கி இந்த கலரில் இருக்குது. இது வந்து நம்ம பச்சையிலையும் சாப்பிட்லாம். இது வந்து நம்ம ஒரு பெரட்டல் செய்ய போகிறோம். இது வந்து நான் வெட்டிக்கிட்டே பேசுகிறேன்னா, அதை சுத்தப்படுத்தி கழுவணும். அடியும் துறை ரேஸாக வெட்டிக்கிறேன். இந்த சேரி முள்ளங்கியில் பொட்டாசியம், நார் சத்தும் வைட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. நார் சத்து அதிகம் இருப்பதால் கல்லீரலை சுத்தப்படுத்தி வயிற்றில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கும். மஞ்சள் காமாலையை குணப்படுத்த இதன் இலைகளை ரொம்ப காலமாக பயன்படுத்தி வராங்க. மற்றது தேவைப்பட்டால் நீங்கள் கூகுளில் பார்க்கலாம். எல்லா பொருளும் தயாராக இருந்தால் நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சிம்பிளான சமையலை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு சேரி முள்ளங்கி பெரட்டல் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம வெட்டிக்க போகிறேன். இதை வெட்டினோம்னா உள்ள வெள்ளையாக தான் இருக்கும். அது போக வெந்துச்சுன்னா கூட இந்த வெளியே உள்ள கலர் வந்து மாறிடும். அது சாதாரணமாக முள்ளங்கி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சேலட்டாகவும் சாப்பிட்லாம், நம்ம சும்மா அப்படியே பச்சையிலையும் சாப்பிட்லாம். அப்படி தேவைப்பட்டால் ரேஸாக வறுத்துட்டு அப்படி சாப்பிட்லாம். இல்லாட்டி இந்த சுடுறாங்கல்ல அவர்லாம் வச்சு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டுக்கிறேன். இந்த கிழங்குல நீர் சத்து அதிகமாக இருக்கும். அது போக இந்த கிழங்கு வந்து ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி குளிர் பிரதேசத்தில் நல்லா வளரக்கூடியது. எல்லாத்தையும் வெட்டிக்குவோமா? நான் ரேடிஷ் முள்ளங்கி வந்து வெட்டிட்டேன். நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அடுப்பு பொருத்திக்கிறேன். ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். 2 பல் பூண்டு கொத்தி வச்சதை போட்டுக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சமையல். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், நல்ல பூண்டு வாசமாக இருக்குது. நான் வெட்டி வச்ச சேரி முள்ளங்கியை போட்டுறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இது வந்து 1/4 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் எல்லாம் அப்படியே வத்திருச்சு, இன்னும் லைட்டாக தான் இருக்குது. அந்த சமயம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சூடாக இருக்குது. நல்லா இருக்குது. அந்த தேங்காய் பாலோட இனிப்பு, உப்பு போதும். அந்த மிளகு அங்கங்கே ஒன்று கிடக்கிறதுனால அதோட காரம் எல்லாம் நல்லா இருக்குது. வேறு என்ன, இதில் எதுவும் போட வேண்டாம்னு நினைக்கிறேன். இதோட நமக்கு நல்லா நறுக்குன்னு இருக்குது. ரொம்ப கொலைய விட்டால் நல்லா இருக்காது. அந்த மல்லிக்கீரை போட்டுக்கிறேன். எல்லாம் தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டைல் சேரி முள்ளங்கி பெரட்டல் தயாராகிட்டு. உங்களுக்கும் பிடிச்சிக்குன்னு நம்புகிறோம். நீங்களே ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த சைடிஷ் எல்லா வித சாப்பாட்டுக்கும் பொருந்தும். தேவைப்பட்டால் நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.